ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்தி மீன் ஃப்ரையும் மிளகு ரசமும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மத்தி மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மஞ்சட்டி எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க மத்தி மீன் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், அரை எலுமிச்சப்பழத்தோட சாறு நல்லா புழிஞ்சு விட்டுட்டு எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. 30லேருந்து 40 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும் மத்தி மீனை. அப்போ தான் பொரிக்கும் போது புளிப்பு காரம்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைத்தில் நம்ம மிளகு ரசம் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு உரல் எடுத்துடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு முழு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 10லேருந்து 15 போல் வெந்தயம். வெந்தயம் சேர்த்துக்கிறதுனால ரசம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இடின்னு இடித்து எடுத்துக்கலாம். 1-2 ஓரளவுக்கு நல்லா இடித்ததுக்கப்புறமா இதில் 2 போல் முழு பூண்டு, 1 வரமிளகாய் சேர்த்து 1-2 நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப தட்டுன்ற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு லைட்டாக தட்டி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ தட்டி எடுத்ததை ஒரு பவுலில் மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம புளி ஊற வச்சிடலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எந்தவித மண்ணும் இல்லாமல் கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி புளி தண்ணியில் சேர்த்துடலாம். தேவைப்பட்டால் தக்காளியை மிக்ஸி ஜாரில் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்து அதுக்கப்புறமா புளி தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளியை நம்ம கல் உப்பு சேர்த்து கரைக்கிறதுனால சீக்கிரமே தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ புளி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிடுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரியட்டும். இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதுலேயும் ஒரு 10லேருந்து 12 போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா இதில் ஒரு 3 போல் பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா இடித்து வச்சுருக்க மிளகு சீரகம் ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில் லைட்டாக 1லேருந்து 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப வதக்குன்ற அவசியம் கிடையாது. பூண்டோட வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளிக்கரைசல் தண்ணியை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 10லேருந்து 12 நிமிஷம் போல் இந்த ரசம் அப்படியே இருக்கட்டும். கொதிக்க வச்சிடக்கூடாது, முறக்கூடி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் கரெக்டாக 10 நிமிஷம் ஆகிருக்கு. எனக்கு முறக்கூடி வந்துருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மிளகு ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மத்தி மீனை ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தோசைகளை ஹீட் பண்ணிடுங்க. அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துடலாம். இப்போ எல்லா மீனையும் உள்ளே சேர்த்துருங்க. மத்தி மீனை எப்பயுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் சாப்பிட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மத்தி மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுட சுட மிளகு ரசமும் மத்தி மீன் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மத்தி மீனோட மின்ட் சட்னி அரைச்சி இதோட தொட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிட்லாம். பை பாய்.